Hello friends, welcome to Guru Rai Trading Analysis. 6th February market எப்படி முடிஞ்சிருக்கு, 7th February மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நியூஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் ஸ்விங் ட்ரேடுக்கான ஸ்டாக்ஸ் என்னெல்லாம் இருக்குது, நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நிஃப்டி 50 பாருங்கள். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட அப்டேட் பார்க்கலாம். நிஃப்டி 50 இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. லாங் டேர்மில் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதே இதில் தான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது, உங்களுக்கு எந்த விதமான சேஞ்சும் தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் அப் டவுன் திரும்பி அப், இப்போ திரும்பி டவுன் இதாகுது. மேபி திரும்பி இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும், அதாவது 22,500 வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து பவுன்ஸ் பேக். ஸோ இப்போ இது வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ட்ரெண்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிச்சு. ஸோ கொஞ்சம் நிஃப்டியில் கவனமாகவே இருங்க. பேங்க் நிஃப்டி பாருங்கள். பேங்க் நிஃப்டி வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே, இது வந்து பெட்டர் தேன் நிஃப்டின்னு சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி கிரியேட் ஆக போகுது. இந்த டபுள் பாட்டமோட விக்கை உடைச்சதுலேருந்து மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பெட்டர் தேன் நிஃப்டி. இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 51,650 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பெட்டர் தேன் நிஃப்டியாக இருக்குது. இந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். நிஃப்டி மிட் கேப் பாருங்கள், கம்ப்ளீட்டாக அந்த டவுன் ட்ரெண்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. நல்லா இதுவும் வந்து நிஃப்டியோட இது மாதிரி தான் தெரியுது. இங்கே பாருங்கள், ஒரு டவுன் அப் டவுன் அப் டவுன் அப், இதே ரெசிஸ்டன்ஸை ஹிட் ஆகிட்டு இன்றைக்கி வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கு இந்த கட் பண்ணி இதுக்கு கீழே இன்னையோட க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா அகெயின் இது வந்து நம்ம இந்த டவுன் ட்ரெண்டோட சப்போர்ட்டில் வரைக்கும் இது ஃபாலோ ஆகத்தான் ஆரம்பிக்கும். நிஃப்டி ஸ்மால் கேப் பாருங்கள், அந்த டவுன் ட்ரெண்டை உடச்சி வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து வந்தது. அது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஒரு ரிஜெக்ஷன் இன்றைக்கி வந்திருந்தாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலேயே வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்திருக்கிறதால நாளைக்கு இங்கிறது பவுன்ஸ் பேக் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா உங்களுக்கு 8,400 வரைக்கும் 1 or 2 days வந்து இது வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது நாளைக்கு இன்னையோட க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிக்குதா பாசிட்டிவா அப்படிங்கிறத பார்த்தா அது வந்து நம்ம என்ன எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போதைக்கு நிஃப்டி பேங்க்கும் நிஃப்டி ஸ்மால் கேப்பும் தான் கொஞ்சம் ஹோப் இருக்குது. தென் மற்றபடி மீதி செக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு வியூ பார்த்துடலாம். நிஃப்டி ஐடி பாருங்கள், டவுன் ட்ரெண்டோட கண்ட்ரோலாக தான் இருந்து பிரேக் ஆகிட்டு ஹையர் லோ ஃபார்மேஷன்ஸில் வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து 43,425க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா இது பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ்க்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன்ஸில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி ஐடியில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டி ஆட்டோ பாருங்கள், இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. அதே ரேஞ்சில் தான் வந்து ஃபாலோ ஆகுது. திரும்பி அகெயின் இங்கே இது வந்து இதே ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு நாள் அப் ஒரு நாள் டவுன்னு இதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவ் கேண்டல் வந்துருக்கு. இது நாளைக்கு இந்த ரேஞ்சிலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி இப்படி இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம், இல்லை இதுக்கு கீழே உடச்சி இந்த சப்போர்ட் வரைக்கும் வரலாம். ஸோ இது வந்து ஒரு ரேஞ்சோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. நிஃப்டி ஃபார்மா பெட்டர் தென் மற்ற செக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இன்றைக்கும் வந்து ஒரு பாசிட்டிவாக போயிட்டு, ஆனால் ரிஜெக்ஷன் வந்து இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஹையர் லோ ஃபார்மேஷனில் இருக்கிறதால நிஃப்டி ஃபார்மா இன்னும் கொஞ்சம் இன்னொரு 2-3 days வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து நிஃப்டி ஃபார்மாவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எடுத்துக்கணுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிப்லா வந்து ஒரு நிஃப்டியில் டாப் கெய்னரில் இருக்குது. நிஃப்டி மெட்டல் பாருங்கள், இந்த டவுன் ட்ரெண்டை பிரேக் பண்ணி ஒரு இது போய்ட்டு இன்றைக்கி ஒரு ரிஜெக்ஷன் வந்து இங்கே சப்போர்ட் எடுக்க வந்திருக்கு. நாளைக்கு இங்கேருந்து பாசிட்டிவாக மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு அகெயின் வந்து பாசிட்டிவாக போக சான்ஸ் இருக்குது. எப்போ இது வந்து 8693 அதாவது 8,700 கிராஸ் பண்ணதோ அப்போ இது பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சின்னு சொல்லலாம். ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சின்னு சொல்லலாம். நிஃப்டி எஃப்எம்சிஜி பாருங்கள், ஒரு 2-3 days புல்லிஷாக போனது. இப்போ அங்கேருந்து வந்து ரிஜெக்ஷன் வந்து ஒரு 4 days வந்து அகெயின் வந்து அந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்குள்ளே வந்துருச்சு. ஸோ இது வந்து நாளைக்கு இன்னையோட க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சு அந்த சப்போர்ட்டை நோக்கி ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டி
நிஃப்டி எனர்ஜி பாருங்கள், இது நல்லா கிளியராக தெரியுது நமக்கு. இந்த டவுன் ட்ரெண்டோட கண்ட்ரோலில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், டவுன் அப்பு, திரும்பி டவுன் அப், டவுன் அப், டவுன் அப், டவுன் அப், அகெயின் இன்னைக்கு டவுன் ஆக ஆரம்பிக்குது. அகெயின் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு திரும்பி. ஸோ கம்ப்ளீட்டாக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறது கிளியராக நமக்கு தெரியுது. நிஃப்டி ரியாலிட்டி பாருங்கள், இதுவும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பியரிஷ் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு. இந்த இதில் இது இங்கே வந்து நாளைக்கு இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் கவனமாகவே இருங்க, நாளைக்கும் நெகட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ் பாருங்கள், நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டரில் தான், ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நாளைக்கும் வந்து இன்னையோட க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா இது இன்னும் ஃபாலோ ஆகத்தான் ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ரேஞ்ச் பவுண்டராக தான் இருக்குது. நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸ் பாருங்கள், நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் ஹிட் ஆகிட்டு இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஒரு ஓப்பன் க்ளோஸ் வந்ததுன்னா பாசிட்டிவாக போகும், இல்லைன்னா இங்கிறது அகெயின் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இதனால் நாளைக்கு நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள். நிஃப்டி மீடியா பாருங்கள், இதுவும் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டோட கண்ட்ரோலில் இருந்தது, பிரேக் அவுட் ஆகிட்டு வந்தது. இன்றைக்கி அதிலிருந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு. நாளைக்கு இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட மேலே போகலாம். இது நாளைக்கு வந்து எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பாருங்கள், கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோட சினாரியோ. மோஸ்ட் ஆஃப் த செக்டர்ஸ், மெயின் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. ஒரு சில செக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஹோப் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஹெல்த்தியான இதாக வந்து இல்லை உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இப்போ நாளைக்கு நம்ம 7th February ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து என்னோடய வியூஸ் தான். இங்கே கொடுக்குற எதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷன், பை பண்ணுறதுக்கான ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. இது என்னோட வியூஸ். நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுங்க. ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் பாருங்கள், நல்லா வந்து ஒரு ஃபால் ஆனது, ஒரு 40% ஃபால் ஆனதுலேருந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 812க்கு மேலே ட்ரேட் ஆனால் 835 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 867 வந்து செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். கேஸ்ட்ரால் இந்தியா லிமிடெட் பாருங்கள், 215க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 225 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சுவன் ஃபார்மா பாருங்கள், கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இது வந்து 1168க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 1275 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே ஷார்ட் டேர்மில் தான், எதுவுமே இன்ட்ராடே கிடையாது. ஸோ உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து பையாக சிக்னலாக எடுத்துக்காதீங்க. இது வந்து ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸில் தான் நான் இதை சொல்கிறேன். ஜூபிலண்ட் ஃபார்மா பாருங்கள், இதுவும் வந்து நாளைக்கு 1080க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 1200 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பயோகானும் பாருங்கள், 398க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 405 வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சுமிட்டமோ கெமிக்கல்ஸ் வந்து 536க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 554 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெடிங்டன் பாருங்கள், ஆல் டைம் ஹை கிட்ட இருக்குது. ரெடிங்டன் வந்து உங்களுக்கு ஆல் டைம் ஹை கிட்ட இருக்குது, பட் ஆனால் வந்து ஆல் டைம் ஹை இன்னும் டச் பண்ணல. ஸோ நாளைக்கு 231க்கு மேலே ட்ரேட் ஆகி ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சு 245 வரைக்கும் ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மகாராஷ்டிரா சீம்லெஸ் லிமிடெட்
பாருங்கள் நல்ல ஒரு கன்சல்டேஷன் இதிலிருந்து பிரேக் அவுட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ 655க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 693 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டிடிகே ப்ரெஸ்டீஜ் வந்து 762க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 800 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து என்னோட வியூஸ் தான். நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க. இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். வாட்ஸ்அப்பில் ஒரு சேனல் ஃப்ரீ சேனல் தான். அதே மாதிரி டெலகிராம்லேயும் ஒரு ஃப்ரீ சேனல் இருக்குது. ரெண்டுத்தோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி குளோபல் நியூஸஸ் என்னென்ன இருக்குது, குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, நியூஸ் பேஸ்டாக என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் அதில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.